அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 229 பாடல் 227 ஊழ் என்கிற தலைப்பிலே இன்றிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு, அதாவது 227லிருந்து 14 நாட்களுக்கு ஊழ் என்கிற தலைப்பிலே பாடல்களை பார்க்க இருக்கிறோம். எவ்வம் துணையா பொருள் முடிக்கும் தாளாண்மை தெய்வம் முடிப்புழி என் செய்யும் மொய்கொண்டு பூ புக்கு வண்டு ஆர்க்கும் ஊர் குறும்பு இயங்கும் கோப்பு குழி செய்வது இல். பூக்கள் உள்ளே சென்று தேனெடுப்பதற்காக வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய வயல்கள் நிறைந்த ஒரு தலைவனே என்று ஒரு வயல்நாட்டு அரசனை பார்த்து சொல்கிறார். ஒரு சிற்றரசன் இருக்கிறான், அவனை எதிர்த்து ஒரு பேரரசன் வருகிறான் என்றால் இந்த சிற்றரசனால் பேரரசனை எதிர்த்து போர் செய்ய இயலுமா? ஏனென்றால் அவன் பேரரசுக்கு அடங்கி சிற்றரசனாக இருப்பதனாலே அவன் என்ன முயற்சி செய்தாலும் பேரரசை எதிர்க்க முடியாது. அதுபோல இயற்கையிலேயே வரக்கூடிய துன்பங்கள், வினையின் காரணமாக ஊழியின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களை எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட அதை தடுக்க இயலாது. எனவே ஊழை எதிர்த்து முயற்சி செய்வது பயனில்லையாகும். எனவே ஊழ் போகிற வழியிலேயே வாழ்க்கையை நடத்துவது தான் சரியாக இருக்க முடியுமே வரிய அதை எதிர்ப்பது என்பது கெட்ட நேரத்திலே நடக்காத விஷயம் என்று சொல்லுகிற பாடல். கெட்ட விடைகள் ஊழ் என்பது பாவங்கள் என்று சொல்கிறார்கள். சில பாவங்கள் வருகிற பொழுது அதை தடுத்து அதை முயற்சியால் மாற்றலாம் என்று நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் பேரரசருக்கு அடங்கிய சிற்றரசன் போல ஊழ்கடைஞர்களாகவே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் ஒருமுறை பாடலை பார்க்கலாம். எவ்வம் துணையா பொருள் முடிக்கும் தாளாண்மை தெய்வம் முடிப்புழி என் செய்யும் மொய்கொண்டு பூ புக்கு வண்டு ஆர்க்கும் ஊர் குறும்பு இயங்கும் கோப்புக்குழி செய்வது இல். நன்றி, வணக்கம்.